நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்பெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் எல்லாருக்கும் ஒரு கனவாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஆரோக்கியமா வாழுறதே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. ஆரோக்கியம் அப்படிங்கிறதே ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஜென்ரேஷனல் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் சொல்லலாம். இந்த காலங்கள் மாற மாற இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் எல்லாரும் ஹெல்த் கான்சியஸா இருக்கிற மாதிரி இருந்தாலும், டயட் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும், பேசிக்கான சில உணவு பழக்க வழக்கங்களை கூட ஒழுங்கா கடைபிடிக்கிறது இல்ல. குறிப்பா மதிய உணவு சாப்பிடுற விஷயத்துல நிறைய தவறுகள் இப்ப இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எல்லாரும் பண்ணிட்டு வரோம் அப்படின்னே சொல்லலாம். எந்த மாதிரி தவறுகளை நிச்சயமா நீங்க செய்யவே கூடாது மதிய உணவு சாப்பிடும் போது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், நீங்க பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா லஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப புவரான ஒரு ஹெல்த் டெசிஷன், புவரான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேர இடைவெளிக்கு பிறகு நீங்க லஞ்ச் சாப்பிடணும். நீங்க பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு லஞ்ச் சாப்பிடுறதால உங்க உடம்புல நிறைய பேட் எஃபெக்ட்ஸ், பேட் சைடு எஃபெக்ட்ஸ், ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணிட்டு நைட்ல இருந்து அவ்வளவு நேரம் சாப்பிடாம டைரக்டா லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னும் போது உங்களுடைய லஞ்சை நீங்க ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில எடுத்துப்பீங்க. இதுவும் நிறைய பிரச்சனைகள், பின் விளைவுகளை ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி விஷயம் நீங்க செய்றீங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற பேர்லயும் இதை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இதை நீங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். இது ரொம்ப ஆரோக்கியமற்ற அன்ஹெல்தியான ஒரு பிராக்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்க உங்க மதிய உணவை விருப்பமே இல்லாம, அது மேல ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம கடமைக்கு சாப்பிடுறது அப்படின்றத செய்யக்கூடாது. கடமைக்குன்னு சாப்பிடாம, விருப்பமே இல்லாம சாப்பிடாம, அது மேல முழு கவனத்தோட பிடிச்சு நீங்க அந்த உணவை சாப்பிடணும். அதே மாதிரி நீங்க மதிய உணவு எடுத்துக்கும் போது அதுல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கிற மாதிரி பாருங்க. அதுல நியூட்ரிஷனல் வேல்யூவே இல்லாத மாதிரியான ஃபுட்டை நீங்க மதிய உணவா எடுத்துக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஊட்டச்சத்துக்கள் இல்லாத ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரியான பொருட்களை நீங்க மதிய உணவாக எடுத்துக்கும் பொழுது உங்க உடம்புல அது நிறைய பேடான ஹெல்த் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். அதே மாதிரி மதிய உணவு வேளையில நீங்க மதிய உணவாக ஆரோக்கியமாக தான் சாப்பிடணும். ஆனா அதுக்கு பதிலாக வெறும் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், சமோசா இந்த மாதிரி மதிய உணவு நேரத்துல நீங்க சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமா சாப்பிடறதுக்கு மாறுங்க. ஆரோக்கியமா சாப்பிடறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி மதிய உணவாக நீங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃப்ரோசன் ஃபுட், ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட், பிரிசர்வ்டு ஃபுட், பேக்டு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் நீங்க நிச்சயமாக மதிய உணவாக எடுத்துக்கவே கூடாது. மதிய உணவாக நீங்க வீட்டுல சமைத்த உணவுப் பொருட்கள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, மேக்சிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் சாலட், காய்கறி, அப்புறம் புரோட்டீன் ரிச் நிறைய புரத சத்துக்கள் இருக்கிற உணவாக நீங்க மதிய உணவுல எடுத்துக்கிறது தான் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்கும். பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டா, எஸ்பெஷலி சொல்லணும்னா பிடிச்ச உணவு, பிரியாணின்னு இல்லை, பிடிச்ச உணவு எதனா ஆர்டர் பண்ணிட்டா ரொம்ப வேகமாக ஒரு 10 நிமிஷம் ஒரு பிளேட் நிறைய இருக்கும், பயங்கரமா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திலே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் ஆச்சரியமாகவே பார்ப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடுற ஆளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு ஒரு பெருமை கண்டிப்பாக இருக்கும். ஆனா இதுல நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. சேட்லி இது ஒரு பேட் ஹேபிட். நீங்க அந்த மாதிரி வேகமா சாப்பிடுறதுனால உங்க ஹெல்த்துக்கு அது நிறைய பேடான எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். இந்த மாதிரி வேகமாக சாப்பிடுற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்க நிதானமாக சாப்பிடுறதுக்கு பழகிக்கணும். நிதானமாக சாப்பிடுறதுக்கு மாறணும். இவ்வளவு நேரம் எப்படிலாம் மதிய உணவு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா என்னதான் நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உடனடியா உங்களுக்கு இதோட எஃபெக்ட் ரொம்ப பெருசா தெரியாது. ஆனா திரும்ப மீண்டு வர முடியாத ஒரு நிலைமைக்கு போகும்போது தான் இதோட எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக காட்டும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி டைரக்டா லஞ்ச் எடுத்துக்கிறது உங்களோட உடல் எடை அதிகரிக்கும், உடல் பருமன் கூடும். அதே மாதிரி சர்க்கரை நோயில உங்களை விழ வைக்கும். மேலும் புற்றுநோய் வரக்கூடிய அபாயங்களை ஏற்படுத்தும். நீங்க இந்த மாதிரி புவரான லஞ்ச் ஹேபிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா. மேலும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.